ஒரு பொருள் கிடையாது அது. அந்த மோர நீர்மோரா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போட்டு, பெருங்காயம் போட்டு, இன்னும் கொஞ்சம் ருசி கூட்டணும் அப்டின்னா, இஞ்சி, கருவேப்பில, கொத்தமல்லி, பச்சை மொளகா. பச்சை மொளகா வேண்டாம் எங்க வீட்ல சளி பிடிக்கும்னா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அழகா அரைச்சு இந்த மோர்ல சேர்த்துட்டோம்னா, அதுவும் ஒரு காரசாரமான ஒரு மோராகவே இருக்கும். நல்ல ஒரு செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கும். இத எடுத்துக்கலாம். தகிப்பை குணப்படுத்துறதுக்காக இளநீர் குடிக்கிறதுக்கு போறான். அந்த இளநீர் விலைய கேட்டுட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னு வந்துடுறான். என்ன ஒரு ரூ. 30 இளநீர் வாங்குறதுக்கு. இங்க இவன் என்ன செய்றான்? இந்த குளிர்பானத்த மலிவு விலையில குடுக்க ஆரம்பிக்கிறான். ரூ. 10 பாட்டில்ல குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது பிளாஸ்டிக் கவர்கள்ல குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாஸ்டிக் கவர்ல சாயத்தையும், சர்க்கரையும் கொட்டி குடுத்துடுறாங்க. ஆனா அந்த ருசிக்கு இவங்க கட்டுப்பட்டு, இத வாங்கி குடிச்சிட்டு சளி பிடிச்சாலும் இவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. உடல்ல வந்து எவ்வளவு வியாதிகள குடுக்குறதுன்னு தெரிந்தே மாண்டு போறான் மனிதன் இங்க. மடமடன்னு உயிரையும்